friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பீட்ரூட் வச்சு நல்ல சூப்பரான க்ரீமியான அதேனா நல்ல கலர்ஃபுல்லான பாஸ்தா ரெடி பண்ண போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அதேனா டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலை தெரைய வச்சு காட்டேஜ் சீஸ் பண்ண போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். இது வந்து 1/2 லிட்டர் பால். இத வந்து ஒரு panல மாத்திட்டு பால் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பால் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்ல வச்சிட்டு இதில் வந்து நம்ம எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்து தெரிய வைக்க போகிறோம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நமக்கு எலுமிச்சை பழத்தோட சாறு தேவைப்படும். இந்த மாதிரி சேர்த்துட்டு டக்குன்னு வந்து பால் தெரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பால் தெரிஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு மெல்லிசான ஒரு காட்டன் துணியில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். இதை வந்து அலச தேவையில்லை, ஏன்னா வந்து அந்த புளிப்பு சுவை நமக்கு லேசாக இருக்கணும். அதனால நம்ம வந்து இந்த அலச தேவையில்லை. இப்போ அடுத்தது நம்ம வந்து பீட்ரூட்டை வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு மீடியம் சைஸ்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 100 கிராம் இருந்துச்சு. இதை வந்து கொஞ்சம் சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்து இது வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் போல் பீட்ரூட் வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு தக்காளி, அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பீட்ரூட் நல்லா வெந்து வரணும், நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பீட்ரூட் நல்லா வெந்து வந்திருக்கு. அப்படியே நம்மளோட தக்காளியில் இருக்கிற தோலை வந்து நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். தோல் எடுக்கிறது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை தோலோடய நம்ம அரைக்கிறதுனால ஓகே தான். இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட் அந்த தக்காளி அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் இருக்கணும் நமக்கு. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த காட்டேஜ் சீஸ், அதுவும் வந்து நல்லா இதாக இருக்குது. இப்போ இதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதில் வந்து 1/2 கப் பால் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்ல சூப்பரான நல்ல க்ரீமியான சாஸ் ரெடியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சாஸ் ரெடி பண்ணியாச்சு. கலரே வந்து நல்ல ஒரு அழகான பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், டக்குன்னு நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து பாஸ்தாவை வந்து டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம வந்து எண்ணெயும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகுனதும் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப சின்னதாக துருவி வச்சுருக்கிற பூண்டு, அப்படிலாம் நல்லா இடித்து பேஸ்ட் மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி போதும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாஸ் சேர்க்க போகிறோம். நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணியோடு தான் அரைச்சோம், அந்த பீட்ரூட் வேக வச்ச தண்ணியோடு தான் அரைச்சோம். அப்படி ஒரு வேளை ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒரு 2-3 நிமிஷம் கொதித்து வரும்போது தான் அது கரெக்டாக ரெடியாகி வரும். நம்ம வந்து ரொம்ப திக்காக வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப திக்காகிடும். கூடவே தேவையான அளவு உப்பு, நம்ம வந்து பாஸ்தா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வைப்போம். அதனால் இந்த சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா இந்த சாஸ் இப்போவே திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேக வைக்கும்போது இன்னும் ரொம்ப கெட்டியாகிடும், அப்புறம் பாஸ்தாவோட ஒழுங்காக கோட் ஆகாது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் அப்படி தண்ணியாக தான் ஆரம்பிக்கணும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேகும்போதே நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். பாருங்கள், கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே 2 கப் பாஸ்தாவை வேக வச்சுருந்தேன். இது வந்து மொத்தத்தில் 200 கிராம். அது வந்து பாக்கெட்டில் சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம வந்து வேக வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தான் பாஸ்தா உள்ளே சேர்த்து நம்ம வேக வைக்கணும். ஒரு பாஸ்தாவுக்கு டைமிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதனால் அதை பார்த்து வேக வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அப்படியே கலந்து விடுறப்பவே நல்லா அந்த மாதிரி சாஸ் வந்து அப்படியே இந்த பாஸ்தாவோட நல்லா கோட் ஆகிரும். அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தா ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம சும்மாவே அப்படியே சர்வ் பண்ணலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் சீஸ் வச்சுருக்கேன், ரொம்ப கொஞ்சமாக தான் சீஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம சீஸ் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட அந்த க்ரீமியாக வரும், இல்லைனாலுமே க்ரீமியாக தான் இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்ப கொஞ்சமாக தான் சீஸ் வச்சுருக்கேன், 1/2 கப்பை விட கம்மியாக தான் வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்போ இன்னும் கொஞ்சம் கூட அந்த சீஸ் எல்லாம் உருகி இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங் விருப்பப்பட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பீட்ரூட் பாஸ்தா ரெடி. டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாஸ்தா ரெடியாக இருக்குது. இதில் வந்து பீட்ரூட் ஸ்மெல்லாம் வராது, ஏன்னா நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம், 2 டைம் வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் அந்த ஸ்மெல்லாம் வராது. கலரே வந்து நல்லா சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப நல்லாயிருக்கு.
நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.